ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு இறை விசுவாசி மரண நேரத்தை அடையும் பொழுது வானத்திலே இருந்து ஒரு அசரீர் வருமாம். அவருக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டான் தன்னுடைய கருணையினால், அல்லாஹ் தன்னுடைய அருளால் அவரை பொருந்திக் கொண்டான், அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையினால் தன்னுடைய அருளினால் அவருக்கு மிகச்சிறந்த இடத்தை அல்லாஹு தஆலா வழங்கவிருக்கிறான், அவனுடைய திருப்தி அல்லாஹ்வுடைய கண்ணியம் அவருக்கு உண்டு என்கிற நற்செய்தி அவருக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லப்படும். உடனே அந்த இறை விசுவாசி உலகத்தை விட மறுமையை விரும்புவார். உடனே அல்லாஹு தஆலா அவரையும் பார்க்க அதிக ஆர்வம் கொள்ளுவான். அவர் அல்லாஹுவை பார்க்க ஆசைப்படுவார், அல்லாஹும் அவரை பார்க்க ஆசைப்படுவான். அதுதான் அந்த நபிமொழிக்கு அர்த்தம். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை மறுப்பாளர் அல்லாஹுவை பார்க்க விரும்ப மாட்டார். காரணம், சக்கராத்துடைய நேரத்தில் வானத்திலே இருந்து அவருக்கு சொல்லப்படும் கடுமையான வேதனை, கடுமையான நரக வேதனை அவருக்கு உண்டு என்கிற கெட்ட செய்தி அவருக்கு சொல்லப்படும். உடனே அவர் பயந்து அந்த மறுமையை சந்திக்க வெறுப்பார், அல்லாஹுவை சந்திக்க வெறுப்பார், அல்லாஹ் அவரையும் சந்திக்க வெறுக்கிறான். இதுதான் ஒரு இறை விசுவாசியை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நபிமொழி. அன்பர்களே, ஆக இறை விசுவாசிக்கு மரண நேரத்தில் எந்த பயமும் வேண்டாம். ஒரு இறை விசுவாசிக்கு மரண நேரம் என்பது ஒரு சந்தோஷம் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இனி ஒரு நபிமொழியை பாருங்கள். புகாரியில் 6502வது நபிமொழி. ரசூலுல்லாஹி